கங்குவா படத்தை தொடர்ந்து ஆக்டர் சூர்யா டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல நடிச்சிட்டு வர படத்தோட டீசர் இப்போ வெளியாகி இருக்கு. சூர்யாவோட 44வது படமான இந்த படத்துக்கு ரெட்ரோன்னு டைட்டில் வச்சிருக்காங்க. டீசர் ஸ்டார்டிங்லயே சூர்யா பூஜா ஹெக்டே கிட்ட நான் கோவப்படுறத கம்மி பண்றேன், அப்பாவோட வேலை செய்யறத இன்னைக்கே விடுறேன், அடிதடி கட்ட பஞ்சாயத்து ரவுடித்தனம் எல்லாத்தையும் விடுறேன், கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கற மாதிரி தொடங்குது. சூர்யா இப்படி ஒவ்வொரு டைலாகா சொல்லும் போது இடையில ரத்தம் தெறிக்க தெறிக்க ஆக்ஷன் சீக்வன்சஸ் வருது. கோவம் கம்மி பண்ணுது, என் அப்பாவோட வேலை பார்க்கறத நீயோட விடுது. டீசர்லயே சூர்யா 2 கெட்டப்ல இந்த படத்துல வருவாரு அப்படிங்கறத ரிவீல் பண்ணிருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சூர்யா இந்த படத்துல ஒரு ராவான ரோல் பண்ணியிருக்காரு. படத்தோட கதை என்ன அப்படிங்கறத டீசர் மூலமா தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு சஸ்பென்ஸோட டீசரை கட் பண்ணிருக்காங்க. மேலும் இப்படி ஒரு படத்துக்கு தான் சூர்யா ஃபேன்ஸும் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த படம் சூர்யா ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பை எல்லாம் பூர்த்தி பண்ணும்னு எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம டீசர்ல ஜோஜு ஜார்ஜ், நாசர், ஜெயராம், பிரகாஷ் ராஜ்னு இந்த படத்துல நடிக்கிற காஸ்டையும் ரிவீல் பண்ணிருக்காங்க. சூர்யா அப்பாவோட வேலை செய்யறத விடுறேன்னு சொல்றப்போ ஜோஜு ஜார்ஜா காட்டுறாங்க. இவர் தான் சூர்யாவோட அப்பாவா இல்லனா ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ற விதமா டீசர் கட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறது தெரியல. ஜோஜு ஜார்ஜோட பிளாஷ்பேக் போர்ஷனையும் டீசர்ல ரிவீல் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் ஜோஜு ஜார்ஜுக்கு தமிழ்ல ஒரு முக்கியமான படமா இருக்கும்னு நம்பப்படுது. படத்தோட பேரு ரெட்ரோன்னு இருக்கிறதுனால இந்த படம் 80sல நடக்கிற கதையா தான் இருக்கும் போல. டீசருக்கு பக்கபலமா சந்தோஷ் நாராயணனோட இசை அமைஞ்சிருக்கு. ரெட்ரோ படம் மூலமா சந்தோஷ் நாராயணன் முதல் முறையா சூர்யா படத்துக்கு மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்றாரு. அதனாலேயே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஜகமே தந்திரம், மகான், ராக்கி படங்களுக்கு சினிமாட்டோகிராஃப் பண்ண ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா தான் ரெட்ரோ படத்துக்கும் சினிமாட்டோகிராஃப் பண்ணியிருக்காரு. அந்த வகையில வழக்கம் போல ஸ்ரேயாஸோட விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ரிலீஸ்க்கு அப்புறம் இவரோட சினிமாட்டோகிராஃபி பலரால பேசப்படும்னு நினைக்கிறோம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெட்ரோ படம் அடுத்த வருஷம் சம்மருக்கு வெளியாக இருக்கிறதா மூவி டீம் அபிஷியலா சொல்லியிருக்காங்க. சோ சூர்யா ஃபேன்ஸ்க்கு ஸ்பெஷல் ட்ரீட்டா இந்த படம் அமையுமா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நீங்க ரெட்ரோ டீசர் பார்த்துட்டீங்களா? உங்களை எந்த அளவுக்கு இந்த டீசர் இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.